தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனை அவரது வீட்டில் சந்தித்து அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகியோர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்கலாம். வணக்கம் லோகநாதன். தமிழ் மாநில காங்கிரசுடன் அதிமுக கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு தொகுதி வழங்கப்படும் என்று கருதப்பட்டது. தற்போது இந்த பேச்சுவார்த்தை குறித்த தகவல் என்ன? விரிவான தகவல்களை சொல்லுங்கள். வருகின்ற 17வது நாடாளுமன்ற தேர்தலானது ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களானது நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் பொறுத்தவரை அதிமுக மற்றும் திமுக மெகா கூட்டணியானது அமைத்திருக்கின்றது. அதிமுக பொறுத்தவரை அதிமுகவில் பாஜகவுக்கு 5 இடங்கள் மற்றும் பாஜகவுக்கு 5 இடங்களும், தேமுதிகவுக்கு 4 இடங்களும், பாமகவுக்கு 7 இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற. அதே போல் என்ஆர் காங்கிரஸ் ஒரு இடம், புதிய நீதி கட்சிக்கு ஒரு இடம், புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்த கூட்டணி கட்சிகளுக்கு 19 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இது 21 இடங்கள் இருக்கின்றது. ஆனால் இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்காக கூட்டணி ஒதுக்குவதற்காக பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. இந்நிலையில் தற்போது அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி அவர்கள் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தற்போது அவர்கள் பேச்சுவார்த்தை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையும் அவர்கள் கேட்கும் தொகுதிகள் என்னவென்றால் தஞ்சாவூர் அல்லது மயிலாடுதுறை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று ஒரு கருத்தானது முன்வைத்திருக்கின்றன. அதேபோல் அவர்கள் இன்னொரு கருத்து தகவலானது வெளியாகி உள்ளது. ஏனென்றால் தங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் அளிக்க வேண்டும் என்றும் தற்போதான இந்த தகவலானது வெளியாகிருக்கின்றது. தொடர்ந்து அதிமுக சார்பில் பல்வேறு கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீடு முடிந்த நிலையில் தற்போது தமிழ் மாநில காங்கிரசுக்கு இடையிலான இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் இன்று கூட காலையில் 10:30 மணியில் இருந்து ஜி.கே. வாசன் தலைமையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது நடந்து வந்த நிலையில் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி அவர்கள் வருகை தந்திருக்கின்றனர். அவர்கள் ஜி.கே. வாசனை சந்தித்து அந்த ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டிருக்கின்ற இன்றுக்குள் அவர்கள் கேட்கும் தொகுதிகள் மற்றும் நிலவரங்கள் தொடர்பாக இன்று முடிவு எட்டப்பட இருக்கின்றது. நாளை காலையில் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக இடையிலான தொகுதி பங்கீடில் கையொப்பம் இடப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகி உள்ளது. ஏனால் இன்னும் அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்னும் ஒரு வார காலம் இருப்பதால் இந்த விரைவாக தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. ஏனால் மார்ச் 19 வேட்புமனு தாக்கல் செய்யலாம். 26ஆம் தேதி கடைசி தினம் என்பதால் இதற்கு இந்த கூட்டணி தொடர்பாக முடித்து வைக்கப்பட்ட பிறகுதான் அடுத்ததாக அவர்கள் அரசியல் கட்சி பிரச்சாரத்தை யூகமும் அல்லது அறிக்கை வெளியிடுவது தொடர்பாகவும் ஈடுபட இருக்கின்றனர். ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையும் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. வாசன் இன்னும் ஒரு 2 தினங்கள் தங்கள் கூட்டணி இறுதியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது தங்கள் அதிமுக கூட்டணியில் தாங்கள் சேர்ந்தால் நீங்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடுவீர்கள் என்று கேள்வி எழுப்பிய போது அவர் தேர்தல் ஆணையத்திடம் தாங்கள் சைக்கிள் சின்னம் கேட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இதற்கிடையில் இன்னும் இன்று அல்லது நாளைக்குள் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக இடையிலான கூட்டணியானது உறுதியாகும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி லோகநாதன்.